ஹலோ காய்ஸ், வெல்கம் டு த வீடியோ. இந்த வீடியோ நம்ம இந்த டேபிள் ஃபேன் நமக்கு ரிப்பேர்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. இதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இதோட ஸ்க்ரூஸை ரிமூவ் பண்ணிடலாம். இதோட ஒயர்ஸ் எல்லாமே கட்டாக இருக்குது. ஷார்ட் சர்க்யூட் ஆகி கட்டாக இருக்குது. 3 ஒயர்ஸுமே கட்டாக இருக்குது. இது ரொம்ப துரு பிடிச்சி அதோட ஜாயிண்ட் கட்டாக இருக்குது. ஃபஸ்ட் நம்ம அந்த ஒயர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். எல்லா ஜாயிண்ட்டுமே கட்டாக இருக்குது துரு பிடிச்சி. இந்த எலமெண்ட்டை நம்ம ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு இதே மாதிரி சேம் எலமெண்ட் நம்ம வாங்கி ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட் நம்ம இந்த ஸ்க்ரூஸை யூஸ் பண்ணி இதை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை ரிமூவ் பண்ணியாச்சு. இதே மாதிரி நம்ம கடையில் கேட்டு சேம் எலமெண்ட் ஒன்று வாங்கிக்கலாம். இப்போ நம்ம இதை கரெக்டாக அதில் வச்சு ஸ்க்ரூ பண்ணிவிட்டு ஒயரிங்கை சால்ட்ரிங் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம இதில் ஸ்க்ரூ பண்ணிடலாம். நட்டு போல்ட் வச்சு கரெக்டாக நம்ம ஸ்க்ரூ பண்ணியாச்சு. இப்போ நம்ம அந்த ஒயர்ஸு எது ஃபஸ்ட்டு சுவிட்ச் எது செகண்ட் சுவிட்சுங்கிறத பார்த்து கரெக்டாக அதில் நம்ம சால்ட்ரிங் பண்ணணும். அதில் எந்த மாதிரி கனெக்ஷன் கொடுத்துருக்கோ அதை அப்படியே மாற்றாமல் நம்ம கரெக்டாக ஒயரிங் சால்ட்ரிங் பண்ணணும். கரெக்டாக நான் பண்ணிட்டேன். இப்போது அந்த சுவிட்சஸ் ஒழுங்காக ஒர்க் ஆகலன்னு கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. அதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடலாம். அந்த சுவிட்சையும் நான் ஆல்ரெடி வாங்கிட்டேன் புது சுவிட்சு. இதை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு ஒயராக இதில் சால்ட்ரிங் பண்ணிட்டு இதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். மொத்தமாக எடுத்தோம்னாக்கா கொலாப்ஸ் ஆயிரும். ஒவ்வொன்றாவே நம்ம கட் பண்ணிட்டு சால்ட்ரிங் பண்ணிட்டு அப்படியே இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் இருக்க மாதிரி அப்படியே நம்ம சால்ட்ரிங் பண்ணணும் பார்த்து. ஒயர்ஸை மாற்றி கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா ஷார்ட் ஆயிரும். கரெக்டாக பார்த்து தான் கொடுக்கணும். அதில் இருக்க மாதிரியே ஜாயிண்ட்டை மட்டும் கட் பண்ணிட்டு அப்படியே இதில் சால்ட்ரிங் பண்ணணும். இதில் ஒட்டியிருக்க டேப்பை ஃபஸ்ட் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு அப்புறமேட்டுக்கா ஒயரை நம்ம சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நம்ம அந்த டேப்பெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நம்ம டேப்பை ரிமூவ் பண்ணியாச்சு. ஒரு ஒயராக கரெக்டாக நம்ம பார்த்து சால்ட்ரிங் பண்ண வேண்டியதான் பாக்கி. ஃபஸ்ட்டு இந்த ஒயர் எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு சுவிட்சில் நம்ம சால்ட்ரிங் பண்ணோம். அதாவது ஆன் சுவிட்சில், ஆஃப் சுவிட்சில் கிடையாது. ஆஃப் சுவிட்ச் ஆப்போசிட் சைடில் இருக்குது. ஃபஸ்ட் சுவிட்சில் நம்ம சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நம்ம ஒயரை அதில் வச்சுக்கலாம். எல்லா ஒயருமே நம்ம அதே மாதிரி வச்சுட்டு மொத்தமாக சால்ட்ரிங் பண்ணிடலாம். ஃபஸ்ட் நம்ம அதில் வச்சுட்டு முறிக்கிடலாம் ஃபஸ்ட்டு ஒயரை. ஒரு ஒயரை நம்ம டீசால்ட்ரிங் பண்ணி எடுக்கலாம், இல்லைனா நம்ம கட் பண்ணி கூட எடுத்துடலாம். நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம இது வந்து ஆஃப் சுவிட்சில் நம்ம கனெக்ட் பண்ணோம். அதுதான் ஃபேஸ். அது நியூட்ரல் டேரெக்டாக நம்ம டிசி ஃபேனோடையே கனெக்ட் ஆகிரும். அது நியூட்ரல் நம்ம ஆஃபில் கனெக்ட் பண்ணோம். டேரெக்டாக அதுலேருந்து ஒரு சப்ளையில் மெயின் சப்ளை போகிறது, ஃப்ளக் பாயிண்ட்டுக்கு போகிற சப்ளை வர ஒயர் அது. இதோட பிளாக் கலர் ஒயர் வந்து டேரெக்டாகவே அதில் போயிடும். ஃபேனுக்கு போகிற ஒயர் அது கரெக்டாக அதில் போயிட்டு அங்கே போயிடும். ஆஃப் சுவிட்ச் நம்ம இப்போ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இன்னும் 2 கேபிள் தான் இருக்குது. நம்ம அதையும் கரெக்டாக சால்ட்ரிங் பண்ணிக்கணும். ஃபஸ்ட் நம்ம அதை கட் பண்ணி இதில் ஜாயின் பண்ணிடலாம். இந்த ஒயர்ஸ் ரெண்டுத்தையுமே நம்ம கட் பண்ணி கரெக்டாக அந்த சுவிட்சில் இருக்க மாதிரி நம்ம சால்ட்ரிங் பண்ணிக்கணும். கரெக்டாக அந்த 2 நீடிலையுமே நம்ம கொடுத்து சால்ட்ரிங் பண்ணிடலாம்.
டீசால்ட்ரிங் பண்ணி எடுத்துடலாம். இதோட ஒயர்ஸை கொஞ்சம் நம்ம லென்த்தாக கட் பண்ணிக்கலாம். ரொம்ப சின்னதாக இருக்குது, சால்ட்ரிங் பண்ண முடியாது. கட் பண்ணிவிட்டு நம்ம ரெண்டுத்தையுமே கொஞ்சம் பெருசாக ஜாயின் பண்ணி நம்ம முறுக்கிட்டு நம்ம உள்ளே சால்ட்ரிங் பண்ணிடலாம். இப்போ நம்ம கரெக்டாக அதில் இந்த எதுலேருந்து கட் பண்ணமோ அதே ஜாயிண்ட்டில் நம்ம சால்ட்ரிங் பண்ணணும். அந்த புது சுவிட்சில் ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு பேஸ்ட் தடவிக்கலாம், சால்ட்ரிங் பேஸ்ட்டு. இப்போ நம்ம சால்ட்ரிங் பண்ணிடலாம். இன்னும் சிங்கிள் ஒயர் தான் இருக்குது, அதையும் நம்ம கரெக்டாக டீசால்ட்ரிங் பண்ணி அதிலே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இது ரன் ஆகுதாங்கிறதையும் நம்ம செக் பண்ணிடலாம். லாஸ்ட் ஒயரு சென்டரில் வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். சுவிட்சஸ் பார்க்கும்போது இது செகண்ட்ஸ் ஒயர் இது. இப்போ நம்ம எல்லா ஜாயிண்ட்டுமே கரெக்டாக போட்டாச்சு. ஒயர்ஸ் எதுவும் கட்டாக இருக்கான்ற ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். இல்லை, எல்லாத்துலேயுமே ப்ராப்பராக நம்ம சால்ட்ரிங் இன்னொரு தடவை வச்சுக்கலாம். ஒயர்ஸ் கட் ஆகிடக்கூடாது. மேலே இருக்க ஒயரில் நம்ம சால்ட்ரிங் வைக்கல, வெறும் முறுக்கி தான் விட்டோம். அதனால் இப்போ சால்ட்ரிங் வச்சாச்சு. இப்போ நம்ம கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு ரன் ஆகுதான்னு செக் பண்ணிவிட்டு மொத்தத்தையும் ஸ்க்ரூ பண்ணிடலாம். இதோட பாட்டமை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட ஒயர்ஸ் மட்டும் எதுலையும் டச் ஆகாமல் கரெக்டாக நம்ம விட்டுறணும். ஸ்பேஸ் விட்டு தான் நம்ம கரெக்டாக விட்டுறணும், எதுவும் ஜாயிண்ட் ஆகிடக்கூடாது. வாங்க இப்போ இதோட கேபினெட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நாம் இப்போ இதை செக் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் சுவிட்ச் வந்து ஹை ஸ்பீடு, செகண்ட் சுவிட்ச் வந்து மீடியமு, லாஸ்ட் சுவிட்ச் வந்து ஸ்லோவு. கரெக்டாக ஒர்க் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.